பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் சக்திகாந்த தாஸ் இன்று 7 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை விளக்குவதற்காக தஞ்சாவூரிலிருந்து நமது செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லெனின், பொங்கலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. விவசாயிகள் நிறைய திட்டங்களை வைத்திருப்பார்கள். தற்போது வெளியிட்ட அறிவிப்பின்படி விவசாயிகளோட வங்கிக் கணக்கிலிருந்து வாரத்திற்கு 25,000 ரூபாய் வரை மட்டுமே எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை விவசாயிகள் எப்படி பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு இது போதுமானதாக இருக்குமா? இப்போ நாம் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் அப்படிங்கிற கிராமத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இதுபோல் ஒரு 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த தஞ்சை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமங்களில் 98 விழுக்காடு மக்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருக்காங்க. அதே போல் அந்தந்த கிராமங்களில் ஏடிஎம் இயந்திரங்களும் இல்லாமல் இருக்குது. வங்கிகள் என்று சொன்னால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நகர்ப்புறங்களை நோக்கி தான் இருக்கே ஒழிய இது போன்ற சிறிய கிராமங்களில் ஒரு 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வங்கிகள் என்பது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய வங்கி என்பது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தான். அது தமிழகம் முழுவதும் சுமார் 5,000 வங்கி கிளைகள் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த கிராமத்திலையும் அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியானது இருக்குது. இந்த வங்கி இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பண பரிவர்த்தனை என்பது இங்கே நடைபெறலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கியின் மீதான நம்பகத்தன்மை மக்களிடம் குறைந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வங்கிக்கு உடனடியாக இந்த செல்லத்தக்க ரூபாய் நோட்டுகளை மாற்றக்கூடிய வகையில் ரிசர்வ் வங்கி பணம் கொடுத்து உடனடியாக உதவ வேண்டும் என்று இந்த வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க கடந்த 4 நாட்களாக. எனவே தொடர்ச்சியாக இந்த வங்கி என்பது மூடப்பட்டிருக்கு. இதுபோல தான் இந்த கிராமப்புறங்களை சார்ந்திருக்கக்கூடிய மத்திய கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், வேளாண்மை தொடக்க கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், நகர கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், நேரடியாக ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நகர கூட்டுறவு வங்கிகளாக இருக்கட்டும், இந்த வங்கிகள் கிராமப்புறங்களை சார்ந்து இயங்குகின்றன. இந்த வங்கிகள் அனைத்தும் பூட்டப்பட்டு கிடக்கிறது. எனவே இந்த 25,000 அல்ல 50,000 என்று அறிவித்தால் கூட இந்த பணத்தை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் இருக்கிறார்கள். இது குறித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் சாமி நடராஜன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த 15 நாள் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான நாட்களை அதிகப்படுத்தி இருப்பது, திருமணத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்திருப்பது, இதை விவசாயிகள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு என்று சொல்லுங்கள். பொதுவாக இன்னைக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களில் சாகுபடியாக ஒரு பகுதி நடந்திருக்கு. அது காஞ்சிக்கிட்டு இருக்கு பயிர் பூரா. இந்த பயிர் இன்சூரன்ஸை நாங்கள் டிசம்பர் 31 வரைக்கும் அடுத்த நீட்டிப்பு செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ 15 நாள் ஒன்றே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்க நிலைமையில் விவசாயிகள்கிட்ட காசு இல்லை. இருந்த பணமும் வங்கிகளில் இருந்ததை எடுக்க முடியல. நீண்ட கியூகளில் நாள் கணக்கில் நிற்க வேண்டியா இருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் பூரா முடங்கி போயிருக்கு, பூட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க பூரா பணமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் மாநில அரசாங்கமே விவசாயிகளுக்கு முழு பயிர் காப்பீட்டை அவங்களே கட்டணும். விவசாயிகள்கிட்ட பிரிமியம் கட்டுறதுக்கான ஏக்கருக்கு 375 ரூபா கட்டுறது கூட காசு இல்லாமல் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாவே இப்போ தமிழ்நாடு முழுவதும் வறட்சி நிலவுறதுனால அவங்களே கட்டணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி கட்டினா தான் இந்த விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமணம் இப்போ சம்பா சாகுபடியை தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்குறதுக்கு பணங்காசு கையில் வச்சுருக்காங்களா அல்லது வங்கிகளை நாடி பெறுவதுன்னு சொன்னால் இந்த 25,000 போதுமானதா? இந்த கூட்டுறவு வங்கிகள் அல்லாமல் மற்ற வங்கிகளில் விவசாயிகள் கணக்கு வச்சுருக்காங்களா? பெரும்பகுதி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் தான் வங்கி கணக்கு வச்சிருக்காங்க. நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய 1-2 விவசாயிகள் தான் இருக்கும், பெரும்பகுதி இல்லை. இப்போ சாகுபடி நடந்த பகுதிக்கு நடக்க வேண்டியதுக்கு பூரா கூட்டுறவு வங்கிகளில் அரசு அறிவித்தபடி வேளாண்மை கடன் தரணும். வேளாண்மை கடன் தரணும்னா வங்கிகளில் பூரா பணமே இல்லைங்கிறாங்க. அப்போ ரிசர்வ் பேங்க்லேருந்து இங்கே பணம் வரணும். அதற்கு மாநில அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். எந்த கூட்டுறவு வங்கியிலையும் விவசாயம் பண்ணணும்னா கூட்டுறவு வங்கியில் நகைக்கடனோ அல்லது விவசாய பயிர் கடனே வாங்கணும். அதை அந்த நம்பி தான் விவசாயிகள் இருக்கும். ஆனால் வங்கிக்கு போனால் வங்கி பூரா பூட்டி கிடக்கு. நாள் திறந்திருந்த போய் கேட்டாலும் பணமே இல்லைன்ட்டாங்க. இதனால எல்லா பணிகளும் பாதிக்கப்பட்டு போயிருக்குது. விவசாயிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி கட்டணம், மருத்துவ கட்டணம், அதுபோல் விவசாய சாகுபடிகளுக்கான செலவு இவற்றை சமாளிப்பதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை பயன்படுத்தி நகைக்கடன் அல்லது தனிநபர் கடன் அல்லது விவசாய கடனை பெற வேண்டியிருக்கிறது. இந்த வங்கிகள் பூட்டி கிடப்பதாலும் அங்கு பண பரிவர்த்தனை என்பது நடைபெறாமல் இருப்பதாலும் பொதுமக்கள் விவசாயிகளும் பெரும் சிரமத்திற்குள்ளாக இருக்காங்க. கணேஷ், கூட்டுறவு வங்கிகள் முடங்கி போயிருக்கும் காரணத்தினால தற்போது வெளியாகி இருக்கும் சக்திகாந்த தாஸுடைய எந்த அறிவிப்புமே தங்களுக்கு பயன் தராது என்று அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களை கேட்க முடிந்தது. அதே நேரத்தில் இந்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக அவர் கூறியிருப்பது இந்த ஏபிஎம்சி மார்க்கெட்டில் இந்த மண்டிஸ் அவர் சொல்வது சந்தை மூலமாக வியாபாரம் செய்யும் போது செக் மூலமாகவும் நீங்கள் பண பரிவர்த்தனை செய்யலாம் என்று சொல்கிறாரு. இது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? செக் மூலமாக சந்தைகளில் வியாபாரம் செய்வது சாத்தியமா கிராமங்களில்?
இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தொடக்க கூட்டுறவு வேளாண்மை வங்கிகளில் கணக்கு புத்தகங்கள் இருக்குது. அந்த கணக்கு புத்தகங்களிலும் 500 ரூபாய் 1000 ரூபாய் மட்டும்தான் அவங்களுக்கான வரவு செலவு என்பது இருக்குது. அதை தாண்டி அவர்கள் பணம் பெற வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய நகைகளை அடகு வைத்து தான் அந்த பணத்தை பெறுவதற்காக நகையை ஒரு முதலீட்டாக பார்த்து சேமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த மக்களால் இந்த ஏடிஎம் கார்டையோ அல்லது அவர்களுக்கான செக் புத்தகங்களையோ அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த பணம் எடுப்பதற்கான வித்ட்ராவல் ஸ்லிப்பை கூட வங்கியில் யாராவது வந்திருக்கக்கூடிய மற்ற படித்த நபர்களை பயன்படுத்தி பணம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு. அப்படி கிராம பகுதிகளில் பெரும்பகுதி மக்கள் இன்னும் அந்த காசோலைகளை நிரப்ப முடியாமல் வங்கியில் பணம் நேரடியாக எடுக்க தெரியாமல் இப்படி பல மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக அங்கு படித்த ஒரு சில நபர்கள், வங்கிக்கு வரக்கூடிய நபர்கள் அன்றாடம் பயன்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த நபர்களுக்கு இது போன்ற காசோலைகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்வது என்பது, அதற்கான பயிற்சி அவர்கள் பெறுவது என்பது இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும் என்று இந்த விவசாயிகள் கருதுறாங்க. கணேஷ்.